வீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்கரம் தேடி உன் ஆலய வீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உங்காடையும் கரை சேர்க்கும். பெரும் புயலோ ஏழும் மறையோ நிதம் வருமோ துணை இருக்க. பெரும் புயலோ ஏழும் மறையோ நிதம் வருமோ துணை இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, பெர்க்மான் சரளப்பர் அன்பிய குடும்பத்தினராகிய நாம் இந்த நாளிலே ஒரே குடும்பமாக கூடி இயேசுனுடைய சிலுவை பாதைகளை, சிலுவை பாடுகளை தியானித்து அன்பிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய அன்பிய குடும்பத்திற்காக ஒட்டுமொத்தமாக சுவித்துக் கொண்டு இருக்கிறோம். கடவுள் இந்த வழி வழியாக நம்முடைய அன்பிய குடும்பங்களில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும், அவருடைய தேவைகளையும், எல்லா பிள்ளைகளையும், அவருடைய கருத்துக்களையும் நிரம்ப ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தும்படியாக இந்த பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆவியாருக்கும் கன்னியாருக்கும் மரியாதையும் சகோதர சகோதரிகளிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, தவக்கால ஒழுக்கத்தால் பயிற்சியும் உமது வார்த்தையால் வளமும் பெறுகின்றோம். எங்களை புனிதப்படுத்தும் தவ முயற்சிகளால் நாங்கள் உம்மை முழுமையாக பற்றி கொள்வோமாக. உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நாங்கள் ஒருமனப்பட்டிருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 மற்றும் 5-9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரவேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியாயங்களை முறைமைகளின்படி ஒழுக்குங்கள். ஆதலால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதையரின் கடவுளாகிய ஆண்டவரே உங்களுக்கு கொடுங்கள்.
நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளின்படி நியாயங்களை முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியாயங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இருப்பும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கி கடவுளை கொண்ட வேறு பேரின்பத்தை ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மையாகும் சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியாயங்களை முறைமைகளையும் கொண்ட வேறு பேரின்பம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இருதயங்களில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாதே. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலினிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் பொழியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கவலையும் கலக்கமும் இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே, ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 5ஆம் அதிகாரம்
இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இயேசுவின் பாடுகளை பற்றி சிந்தித்தோம். இயேசுவின் பாடுகளை பற்றி சிந்தித்த நாம் அவருடைய பாடுகளின் பயனாக விளைந்த இந்த அருள் சாதன கொண்டாட்டத்தை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டோம். இனியவர்களே, இயேசுவினுடைய பாடுகள் எப்படிப்பட்டது? அது நமது மீட்பிற்கான அடையாளம். அவர் பட்ட துன்பங்களினால் நாம் மீட்படைந்திருக்கிறோம். அவர் சிந்திய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாடுகளினால் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைந்தோம் என்று சொல்லி இறைவாக்கினர் எசாயா சொல்கிறார். இனி இவர்களே, ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய துன்பங்கள், ஆண்டவர் பட்ட துயரங்கள் தான் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது என்று நம்புகிற நாம் ஏன் கடவுள் துன்பப்பட்டார் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். கடவுள் ஏன் துன்பப்பட்டார்? கடவுள் ஏன் துன்பப்பட்டார்? நம்முடைய பாவங்களால் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களால் அவர் காயப்பட்டார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம எசாயா உள்ள பார்க்கணும். இயேசு நம்முடைய பாவங்களால் தான் துன்பப்பட்டார், காயப்பட்டார் அப்படின்னா நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கோமா? இல்லை. விடுபடுற மாதிரி ஐடியாவாவது இருக்குதா? சிரிப்பு வருது, அப்படிதானா? அப்போ இயேசு நமக்காக துன்பப்பட்டார் என்று சிந்தித்து 40 நாட்களாக நம்ம சிலுவை பாதை தியானித்து குறைக்க நம்ம நினைச்சிரோம். அன்பியுமா நினைச்சிரோம். சிலுவை பாதைகளை தியானிக்கிறோம். சிலுவை பாதையை தியானித்து விட்டு திருப்பலி நிறைவேற்றி இயேசுனுடைய உடலை இரத்தத்தை உணவாக உட்கொள்கிறோம். ஆனாலும் நம்ம பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைகளை வளர்க்க முச்சில் இப்போ பெருசாக செய்கிறதில்ல. கொஞ்சம் வயசானவங்களாம் யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன குழந்தைகளை இருக்க முச்சில் அப்பா அம்மா தாங்க படுகிற துன்பங்கத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? வேறு உனக்காக அந்த ஏதாவது டூருக்கு போகிறதுக்கோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ கட்டமிச்சில் சும்மா வரல அந்த காசு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால அந்த காசுன்னு சொல்லி நினச்சிவோம். அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்? படுகிற துன்பங்களை நீ பாரு, அந்த துன்பத்தினால் விளைந்த காசு தான் உன் கையில் கொடுத்துருக்குறோம், அதனால் பார்த்து செலவழின்னு சொல்லுவோம். இன்னும் என்ன செய்வாங்கன்னா, வேலை செய்கிற இடத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவாங்க. சரிங்களா? வீட்டில் இருந்து அவங்க கவனிக்க ஆள் இல்லைன்னுலாம் கிடையாது. வீட்டில் இருந்தால் பிள்ளையை கவனிச்சுக்க ஆள் இருப்பாங்க. இப்போ மாதிரி தனித்தனியாக குடும்பங்கள் இருக்குது, அப்போ மாதிரி கூட்டு குடும்பம். அதனால் வீட்டில் பிள்ளையை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போனால் இங்கே யாருனாலும் கவனிச்சுக்கிற வழி இருக்குது. ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நினச்சிவாங்க, பெற்றோர்கள் தாங்கள் எங்கே வேலை செய்கிறோமோ அந்த இடத்துக்கு பிள்ளையை கூட்டு போவாங்க. அங்கே வேலை பார்க்குறோன்னு சொல்லுவாங்க, இந்த வெயிலுக்குள்ளேயே பிள்ளையை கூட்டு வர, இந்த இடத்துக்கா பிள்ளையை கூட்டு வரேன்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் பிள்ளையை கூட்டு போவாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, என் அப்பா என் அம்மா எனக்காக என்ன கஷ்டப்படுறாங்க, இந்த வெயிலில் மழையில் அவங்க படுகிற துன்பங்கள் என்ன வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை பார்க்கறதுனால அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்கூடாக பிள்ளைகள் பார்ப்பார்கள். அதனால தான் அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்களாம் பாருங்களேன், அப்பா அம்மா எவ்வளோ வயசு மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க திட்டினாலும் சரி, அவங்க சொல்வது தங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னாலும் பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் முறைச்சிக்கிடுவாங்களே தவிர எதிர்த்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 30-40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பாருங்கள், அவங்க அப்பா அம்மாவை முறைப்பாங்க, அல்ல அவங்க பேசுகிறது சரியில்லைன்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனால் ஒருபோதும் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பட்ட துன்பங்களை கண்ணார பார்த்தவர்கள். எந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர் படுகிற துன்பங்களை கண்ணார பார்த்தார்களோ அவர்கள் பெற்றோரை அணுகுகிற விதம் வேறமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நான் படுற கஷ்டம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுடைய துன்பங்களை பிள்ளைங்களை பார்க்காமலே விட்டுறதுனால நாம் என்ன கஷ்டப்பட்டோம்னு சொல்லுகிற பொழுது அவருக்கு புரிய மாட்டேன். புரியுதா? அப்போ இயேசுனுடைய பாடுகளை நான் தியானிக்கிறேன் என்று சொன்னால் அப்போ என் வாழ்க்கை ஏன் மாறலை, என் வாழ்க்கையில் எதுக்கு பரிசுத்தம் வரலை, என்னால் ஏன் பாவம் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னா, இயேசுனுடைய பாடுகளை தியானிக்கிற நாம அதை பார்க்கவில்லை. இன்றைய முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லிச்சு. இறைச்சட்ட நூல்
4ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை, கவனமாய் இருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறதுனா, இயேசுனுடைய சிலுவை பாதைகளை தியானித்தோம்ல, ஒவ்வொரு ஸ்தலமாக வச்சுருந்தோம். அதில் என்ன நிலைகள், இயேசு சிலுவைக்கு தீர்ப்பிடப்படுகிறார்னா தீர்ப்பிடுவது போன்ற ஒரு காட்சி, சிலுவையை சுமக்கிறார்னா சுமத்துவது போன்ற காட்சி, ஒவ்வொரு காட்சியை பார்த்தோம். நாம் பார்த்த எல்லா காட்சிகளையும் பார்த்து விட்டு கடந்து போய்விடக்கூடாது. இயேசுனுடைய சிலுவை பாதைகளை தியானிக்கும், அப்பாடா இன்னைக்கு நம்ம அன்பியம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு எந்த அன்பியமோ அப்படின்னு நினச்சோம்னா இயேசுனுடைய பாடுகளை நம்ம மனசில் ஏற்றுக்கலாம். ஒவ்வொரு இடத்துல சிலுவை பாதை வச்சுருக்கோம், வாங்க டார்ச் லைட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடும். வழியை பார்த்தோம், சிலுவை பாதை முடிஞ்சு, அப்பாடா 8வது ஸ்தலம் வந்துச்சு, 9வது ஸ்தலம், 14வது ஸ்தலம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் பூசை முடிஞ்சு, பூசை சாமியார் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா இயேசுனுடைய பாடுகளை நாம் தியானித்திருக்கிறோமே தவிர நாம் கண்ணால் கண்ட காட்சிகளை மனதிற்குள் இருத்தவில்லை என்பது. இனியவர்களே, காலம் காலமாக நம் சிலுவை பாதைகளை தியானித்து இருக்கிறோம், அது கண்டு இருக்கிறோம், கடந்து போயிருக்கும். நாம் கண்ட இயேசுனுடைய சிலுவை பாதைகளை நம்முடைய மனதில் இருத்தி இருப்போம் என்று சொன்னால், கொஞ்சமாவது இயேசுப்பட்ட துன்பத்திற்கு என்னுடைய பாவங்கள் காரணமாக இருந்திருக்கிறது, இனி அது இருக்காது என்கிற மனநிலைக்கு நம்மால் போகும். எப்படி அப்பா அம்மா பட்ட துன்பங்களை கண்ணால் பார்க்கிற பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறுகிறார்களோ, அதுபோல இயேசுனுடைய பாடுகளை கண்ணால் கண்டு மனதில் யார் அதை பதிய வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான வரத்தை வேண்டும். சிலுவை பாதை நிலைகளை சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். 14 ஸ்தலங்களை நாம் தியானித்திருக்கிறோம். முன்னுரை, இறுதியில் இந்த திருப்பலியிலே வாசகங்கள் வாசித்திருக்கிறோம். எந்த சிலுவை பாதை நிலை உங்களுக்கு இப்பொழுது மன கண் முன்பாக வருகிறது என்று யோசித்து பாருங்கள். அது எந்த நிலையாக வேண்டாம் இருக்கலாம். 1ஆம் ஸ்தலமாக இருக்கலாம், 3ஆம் ஸ்தலமாக இருக்கலாம், 14 ஸ்தலங்கள் வரை எந்த ஸ்தலம் இப்பொழுது உங்களுடைய கண் முன்பாக வருகிறது? அந்த ஸ்தலத்தில் இருக்கிற இயேசுவை நீங்கள் உற்று பாருங்கள். 9வது ஸ்தலம் என்று வைத்துக் கொள்வோம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார் அப்படின்னா, இயேசு விழுந்த இந்த நிலையில் அவரை நான் மீண்டும் மீண்டுமாக என் பாவத்தால் விழச் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அப்படியாக நீங்கள் எந்த நிலையை, எந்த சிலுவை பாதை நிலையை உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களோ அந்த சிலுவை பாதை தளத்தில் இருக்கிற இயேசுவை நீங்கள் பாருங்கள். அந்த இயேசுனுடைய முகம், அவருடைய முகத்தில் இருக்கிற வேதனை, அவருடைய முகத்தில் இருக்கிற வலி, வருத்தம் நம்முடைய இதயத்தில் பதிந்து போகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மனதிற்குள் இருத்திய உமது சிலுவை பாதை நிலைகளில் நாங்கள் காண்கிற அந்த வலி, வருத்தம் எங்களுடைய இதயத்தில் பதிவதாக. அதனால் நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உமக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கான வரத்தை எங்களுக்கு தரும். ஆமென். அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும் வேலில் சேர்த்து கொண்டாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேலில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காக, நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்துவதற்காகவும் நலமெல்லாம் நல்கும் இறைவா,
உமக்கள் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் இப்பழி பொருளையும் வேண்டுதலையும் ஏற்றருளும். இத்திருநிகழ்ச்சியை கொண்டாடும் எங்களை எல்லாவித இடர்களில் நின்றும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும் இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் இத்தவ காலத்தை ஏற்படுத்த திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் உமது மகிமைப்படுத்தி ஒரே குரலாக புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நாங்கள் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைச்சு தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய அன்பிய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரடப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிற்கு உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவான பங்கு கொள்ளும்
தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். திருவுணவு நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. தெய்வீக ராகம், தேன் சிந்து ராகம், தேவாவும் நினைவாக உருவான ராகம். தேவாவும் நினைவாக உருவான ராகம். என் பாடல்தானே உன் கோயில் நாளும். என் பாடல்தானே உன் கோயில் நாளும். அரங்கேறும் வேலை ஆனந்தமே உயிரே வருக. உறவை தருக. உறவே உனக்காக உயிரான பாடல். உறவே உனக்காக நான் பாடும் பாடல். தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். உன் நாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நிலைக்காத நெஞ்சில்லையே. உன் நாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும்
உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம் உன்மாட்சி உயராத இடமில்லையே உன்னாட்சி மலராத மலரில்லையே உன்மாட்சி உயராத இடமில்லையே உன்னாட்சி மலராத மனமில்லையே உன் அன்பை தானே நாள்தோறும் பாட உன் அன்பை தானே நாள்தோறும் பாட மேலான ராகம் நான் பாடும் பாடல் உயிரே வருக உறவை தருக உயிரே உனக்காக உயிரான பாடல் உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, நாங்கள் அருந்திய இத்திருவுணவு பாவக்கரைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் உம்மோடு கொண்டுள்ள உறவை வளர்ப்பதாக. இதனால் நாங்கள் உமது கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதோடல்லாமல் அவற்றை கடைபிடித்து உமது வாக்குறுதிகளுக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து ராஜபுரத்தின் பாதுகாவலான பெட்மான்சு அருளப்பரே அருள் தருவே தினம் எமக்கே. கிறிஸ்து ராஜபுரத்தின் பாதுகாவலான பெட்மான்சு அருளப்பரே அருள் தருவே தினம் எமக்கே. குருத்துவ வாழ்வில் நிறைவு கண்டே குறையில் அருள் வளம் நிறைய பெற்றேன். குருத்துவ வாழ்வில் நிறைவு கண்டே குறையில் அருள் வளம் நிறைய பெற்றேன். வேண்டிடும் அடியவர் மன்றாட்டை வேண்டிடும் அடியவர் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் செய்வேன். கிறிஸ்து ராஜபுரத்தின் பாதுகாவலான பெட்மான்சு அருளப்பரே அருள் தருவே தினம் எமக்கே.